அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்டாக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க மேத்தமெட்டிக்கல் கணக்கு அடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ பிரைஸ் ஆக்ஷனோ ட்ரெண்ட் லைன்ஸோ இதெல்லாம் எதையுமே பார்க்க மாட்டோம். நம்ம போடுற விலையில அது ஒரு பேட்டர்னோ பிரைஸ் ஆக்ஷனோ ஏனி அங்கதான் ஃபார்ம் ஆகும். அப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வியை எழுப்புங்க, சிந்திங்க. இந்த வீடியோனுடைய நோக்கமே உங்களுடைய சிந்தனைக்காக மட்டுமே. சிந்தித்து செயல்படுங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஆப்ஷன் கிளாஸ் வருகிற 9ஆம் தேதி தொடங்குது. அதுக்கான டீடைல்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி அனுப்பிட்டேன். விருப்பம் இருக்கிறவங்க என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, அதுக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம். சில மார்க்கெட் ரிலேட்டடான கேள்விகள் இருக்கு, அது ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கிளாஸ்க்கு வரணுமா நம்ம முடிவு பண்ணிக்கோங்க. சரி, இன்னைக்கு நம்ம லெவல் பண்ணுவோம். இன்னைக்கு ஃப்ரைடே. நம்ம சேனலுடைய ஸ்லோகனே என்னங்க? மண்டே ட்ரேடை மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடை லாஸ் பண்ணக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சைக்காலஜி. ஓகேங்களா? இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுடைய சைக்காலஜிக்கலி எப்படி வீக்லியில் அப்படியே ப்ராஃபிட்ல எப்படி இருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியும். இந்த மெத்தட் மட்டும் மண்டே ட்ரேடை மிஸ் பண்ணாம ட்ரேட் பண்ணுங்க, பர்ஃபெக்டா என்ட்ரி கிடைக்கும். ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. அப்போ எவ்வளவு செக்யூரா அந்த ட்ரேடை எடுக்கணும் ஃப்ரைடேல அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. ஓகேங்களா? அவ்வளவு அருமையா இருக்கும். அதை ஃபாலோ பண்ணீங்கன்னாவே சைக்காலஜிக்கலி நீங்க நிறைய சேஞ்ச் ஆவீங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நாம இந்த வீடியோல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லெவல் கொடுத்து மார்க்கெட் அப் டவுன் மட்டும் தான் நான் சொல்றேன். இதை வாங்குங்க வீங்கன்னு சொல்லலைங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஏன்டா இவர் மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வைத்து கொடுக்காம இவர் வேற ஏதோ சைக்கை சொல்லிட்டு மார்க்கெட் இந்த டைரக்ஷன் சொல்றாரு, அப்போ இதுல ஏதோ சம்திங் இருக்கே அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நாம ஆப்ஷன் பையர். அப்போ பையர் நமக்கு ஸ்கில் கொஞ்சம் அதிகமா இருக்கணும். அப்போ அதை சார்ந்து படிக்கணும். மேக்ஸ் சார்ந்து உங்க பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்தா போய் கத்துக்கோங்க. இல்ல நீங்களே ஓனா பிராக்டிஸ் பண்ணலாம், ஒருத்தர்கிட்ட போய் தான் கத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 22,600 கால் 98 ரூபாய்க்கு கீழே வந்துருச்சுன்னா மார்க்கெட்டு இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு மேல இருக்கிற வரைக்கும் ஏறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? ஆனா அந்த 98 ரூபாய்க்கு கீழே இருக்கா மேல இருக்கான்னு ஒரு லைனை போட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுல லைனை போட்டு ஐடென்டிஃபை பண்ணலாம், அதுல ஃபால்ஸாவும் கீழே இருக்கும் டக்குன்னு தூக்கிடுவோம், மேலே இருக்கும் டக்குன்னு இறக்கிடுவோம். ஓகேங்களா? அதெல்லாம் ஃபால்ஸா நம்மளை ட்ராப் பண்ணுவாங்க, அதுவும் மேக்ஸ்ல கண்டுபிடிக்க முடியும். அதே போல ஒரு விலையில அங்கிருந்து வருதுன்னா ஒரு விலையில இருந்து எய்தர் இங்க இருந்து ஏறுதுன்னா ஒரு விலையில போயிட்டு எய்தர் திரும்பணும் ஆர் அப் ஆகணும். அதே போல கீழே வருதுன்னா ஒரு விலையில எய்தர் திரும்பணும் ஆர் டவுன் ஆகணும். அப்போ ஒவ்வொரு விலையிலையும் ஒரு குறிப்பிட்ட விலையில போனா ரிவர்சல்னு ஒன்று நடந்தே ஆகணுங்க, அதுவும் இருக்கு. ஓகேங்களா? இப்போ அதை சார்ந்து ஒவ்வொரு சைக்கு 1000 ஆயிட்டு ஏறாலும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறும், இறங்கினா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இறங்கும், எல்லாமே மேக்ஸ் தான் நம்மகிட்ட. ஓகேங்களா? அதை சார்ந்து படிங்க, புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க. யாரோ ஒருத்தர் யூடியூப்ல கொடுக்குறாங்கன்றதெல்லாம் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ, என்னை சேர்த்து தான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.